பிரைஸ் தி லார்ட். இன்றைய அப்பத்துணிக்க நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிக்க போகிறோம். பாருங்க, எங்களோடு இணைந்திருங்க. இந்த நாட்கள்ல கூட நாம் ஒரு காரியத்தை சிந்திக்க போகிறோம். என்ன தலைப்புன்னு நீங்க கேட்டீங்கன்னா, சிட், உட்காரு. உட்காரு என்கிற தலைப்புல நாம் தியானிக்க போகிறோம். என்ன தலைப்பு ஒரு வித்தியாசமா இருக்குன்னு நீங்க யோசிக்காதீங்க. உட்காரு அப்படின்னா தேவ சமூகத்தில் உட்காருவதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, நாம் காலையில இருந்து இரவு வரைக்கும் நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, நம்முடைய படுக்கையிலிருந்து நாம் எழுந்த முதற்கொண்டு நாம் இரவு வரைக்கும் நாம் என்ன பண்றோம்? ஏதோ ஒரு வேலைகள்ல நாம் பிஸியாவே இருக்கிறோம், ஓடிட்டே இருக்கிறோம். இப்படி நாம் ஓடிக்கொண்டே இருப்போமானால் ஒரு நாளும் தேவனுடைய சத்தத்தை நம்மால் கேட்கவே முடியாது. நம்ம வாழ்க்கையில நாம் சில நேரம் சற்று உட்கார வேண்டும். ஹல்லேலூயா. அதாவது ரெஸ்ட் எடுக்க வேண்டும். தேவனுடைய பாதத்துல, அவருடைய சமூகத்துல நாம் சற்று அமர்ந்திருந்தால் மட்டுமே தேவன் நம்மோடு பேசுவதை குறித்து நாம் கேட்க முடியும். ஹல்லேலூயா. அவருடைய சத்தத்தை நாம் கேட்க முடியும். பாருங்க, வேதத்தில் ஒரு மனுஷனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 28வது அதிகாரத்துல 10வது வசனத்துல நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். பாருங்க, யாக்கோபு பெயர்செபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி. கவனிங்க, யாக்கோபு இந்த மனுஷன் பாருங்க, இவன் தனக்கு ஒரு பெண்ணை திருமணம் செய்வதற்காக பெயர்செபாவை விட்டு ஆரானுக்கு போய் கொண்டிருக்கான். பெயர்செபா என்பது ஒரு ஊரு. அந்த ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு அவன் புறப்பட்டு போகிறான். கிட்டத்தட்ட அது பார்த்தீங்கன்னா ஒரு 1500 இருந்து 2000 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. அப்போ இவன் காலையில இருந்து இவன் என்ன பண்றான்? இரவு வரைக்கும் அவன் நடந்து கொண்டே இருக்கிறான். பாருங்க, அவனுடைய பிரயாணத்தை அவன் முடிக்கவே இல்லை. அவனுடைய பிரயாணத்துல கர்த்தர் அவனோடு கூட பேசினாரா கேட்டா இல்ல. பிறகு பாருங்க, மாலை சாய்ந்த பொழுது, இரவு வந்த பொழுது அவன் ஓய்வு எடுப்பதற்காக ஒரு கல்லை எடுத்து அங்கே படுக்கும் பொழுது ஆண்டவர் அப்போது அவனிடத்துல இறங்கி வந்து பேசுகிறார். பாருங்க, அவனோடு கூட கர்த்தர் இடைப்படுகிறத நம்ம பார்க்க முடியும். அப்ப பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைங்களே, தேவன் எப்போது நம்மோடு கூட இடைப்படுவார் கேட்டீங்கன்னா, நாம் எப்போது நம்முடைய பிரயாணங்களை, அதாவது நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம், ஏதோ ஒரு வேலையில பிஸியாவே இருக்கிறோம், இப்படி நாம் பிஸியா இருந்துட்டே இருப்போம் அப்படின்னா கர்த்தர் ஒரு நாள் நம்ம இடத்துல வர முடியாது. அப்ப நாம் எப்போது உட்கார்ந்து நாம் இளைப்பாறுகிறோமோ அப்பொழுது தேவன் நம்ம இடத்துல வந்து நம்மோடு பேசுகிறார். பாருங்க, யாக்கோபுக்கு அந்த நாட்கள்ல தன்னுடைய பிரயாணத்தை குறித்தும் யாக்கோபுடைய எதிர்காலம், அவன் ஒரு பெரிய சந்ததி ஆவதை குறித்தும் ஆண்டவர் அவன் ஓய்வெடுத்த போது அவனோடு கூட பேசி இடைப்பட்டார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கை குறித்து நீ தெரிந்து கொள்ளணுமா? கொஞ்சம் உட்காருங்க. ஆண்டுடைய பாதத்துல கொஞ்சம் உட்கார்ந்து நீங்க அவருடைய சத்தத்தை கவனிக்கும் போது ஆண்டவர் உங்களோடு கூட பேச அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் தாம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.